ஹாய் மிஸ், வெல்கம் டு டாசல் டைரஸ். ஐ ஆம் யூர் டாசல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா ரொமான்ஸ் ஆஃப்டர் பேபி. ஸோ ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர் ஸ்டோரிஸ் சொன்னீங்க. ஸோ நிறைய பேர் நரேட் பண்ணுறீங்கடா. ஸோ நரேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு இந்த தேமில் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் அதை போடுறேன். ஆக்சுவலாக நான் ஏன் நரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் நரேட் பண்ணுற ஸ்டோரி நான் ஒழுங்காக கொடுக்கலன்னா அது டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நரேட் பண்ண வேணான்னு சொல்கிறேன். ஸோ இனிமேல் யாரும் நரேட் பண்ணாதீங்க, நான் அதை போடவும் மாட்டேன். அண்ட் சைக்கோ அப்சஷன் ஒரு பொண்ணு கேட்டிருந்துச்சு, அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வாங்க இப்போ இந்த ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன்ஸ்னு பார்த்தா, உங்களுக்கும் டயாங்க்கும் மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு 1 இயரில் ஒரு பேபி இருக்குது. பேசலாம் மாட்டான், லைட்டாக அப்பா அம்மா அப்படி தான் பேசுவான். சரி வாங்க இப்போ ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே நீங்களும் டயாங்கும் தான் பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. டயாங் தான் வேக்கப் ஆகி பார்க்குறான், நீங்கள் தான் அவனை ஹக் பண்ணிவிட்டு படுத்துருக்கீங்க. இவ இப்போ இங்கே படுத்தா. வயன் டயாங் தூங்க விடு டயாங். பாப்பா எங்கடி, நீ எங்கடி இங்கே படுத்திருக்க? என்ன டயாங், பக்கத்தில் தானே தூங்குறா, ஏன் இப்படி கத்துறா? வெந்திரிச்சிட போகிறா. டயாங்கும் திரும்பி பார்க்குறான், பாப்பா தூங்கிட்டுருக்கா. அதாவது ஒரு பெட்டு மாதிரி பேபிக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்கள்ல, அது பேர் தெரில. ஸோ அதில் போடுக்க வச்சுருக்கீங்க பாப்பாவை. இப்போ டயாங் தான் பேபி எடுக்கலான்னு போகிறான், பட் அவனுக்கு எட்டலை. நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. என்ன விட்டுடு, பாப்பாவை தூக்க போகிறேன். டயாங் தூக்கம் வருது டயாங். என்ன இப்போ பாரு பாப்பா என் கூட கொஞ்சம் நேரம் ஈரா ப்ளீஸ், தூங்கிக்கிறேன். நீ கொஞ்சம் ஓரமாக போய் படு. டயாங் இப்போ டயாங் தான் பாப்பாவை தூக்கி அவனோட மடியில் வச்சுக்கிறான். ஸோ லாரா தூங்கிட்டுருக்கா அழகா. ஸோ லாரா டயாங்கிட்ட வந்தோடனே கண்ணை முழிச்சிடுறா. லாரா எந்திரிச்சிட்டிங்களா? லாரா தான் இப்போ டயாங்கை பார்த்து சிரிக்கிறா. வயன் என்ன, நான் பாப்பாவுக்கு கிச்சனில் போய் மில்க் இருந்தால் கொடுக்குறேன், எந்திரிக்கிறியா? எந்திரி வயன், எனக்கு ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சு, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடு. சரி போ அப்படின்ட்டு இப்போ டயாங் தான் கிச்சனுக்கு போயிட்டு மில்க் பாயில் பண்ணிகிட்ருக்கான். பாப்பா முன்னாடி ஹோல்ட் பண்ணியிருக்கான். ஸோ நீங்களும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிச்சனுக்கு தான் வரீங்க. அங்கே லாரா தான் டயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கா ஒரு மாதிரி. அங்கே டயாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கா, முதுகில் லைட்டாக டேப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நீங்கள் தான் லாரா கிட்டே வரீங்க. நீங்கள் டயாங்க பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் லாரா, என்னடி என் புருஷனுக்கு அடிக்கிறியா நீ? அவன் என் ப்ராப்பர்ட்டி. அவகிட்ட என்ன பேசிகிட்ருக்க? பின்ன நான் இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்கா, எனக்கு கோவம் வராதா? அவன் நம்ம பொண்ணு தான் இருந்தாலும் இப்போ லாரா தான் அவள் கையை வச்சு உங்கள் முகத்தில் லைட்டாக அடிக்கிறா. அவள் சின்ன கையாக இருக்கிறதுனாலும் பட் உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. இப்படி அடிக்கிறா பாரு. என்னவே அடிக்கிறல்ல. இப்போ நீங்கள் தான் டயாங் கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ என்னடி பண்ணுவ? இப்போ லாரா ஃபேஸே ஒரு மாதிரி மாறுது. அவளுக்கு அங்கே ஒன்றுமே புரியலைனாலும் அவள் டயாங்கை விட்டு வரக்கூடாதுங்கிறதுல மட்டும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா. போன அழுக ஆரம்பிச்சிட்றா. வயன் ஏண்டி காலங்கத்தார் இப்படி பண்ணுற? அது சாரி, அவள் தான் சின்ன பொண்ணு ஏதோ பண்ணுறானா, அவளுக்கு ஈக்குவலாக நீ நிற்கிற.
யார் இவ? சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறா? டயாங் தான் லாராவை சமாதானப்படுத்துகிறான். லாரா, இங்கே பாருங்க, எதுக்கு அழுகுறீங்க? அழுகாதீங்க, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு பேபி கன்னத்தில் தான் கிஸ் பண்ணுறான். அவள் அழுகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. இதெல்லாம் ஓவர் டயாங். இப்போ டயாங்கும் பாப்பாவை தூக்கிட்டு ஒரு டேபிளில் போய் உட்காந்துக்கிறான். சரி, மில்க் எடுத்துகிட்டு வா, நான் போய் சமாதானப்படுத்துகிறேன். சரி, ஓகே போ அப்படின்ட்டு இப்போ நீங்களும் மில்கை தான் அந்த ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே டயாங் தான் அழகாக மடியில் படுக்க வச்சு பாப்பாவை டேப் பண்ணிகிட்ருக்கான். கொடு. கொடுடி. தரமாட்டேன். ஏய், விளையாடாதவன். பாப்பா கத்துவா, பசிக்கும் உங்களுக்கு. நான் இந்த பாட்டிலை தரணுன்னா எனக்கு ஒன்று கொடுக்கணும். என்ன அது? ஒரு கிஸ். விளையாடாமல் கொடு. கொடு, நான் தரேன். நான் அப்புறம் தரேன், இப்போ கொடு. அப்புறம்லாம் கிடையாது, இப்போ கொடு, இப்போ தரேன். பாப்பா விஷயத்தில் எதுக்கு இப்படி விளையாடிட்டுருக்க? இப்போ டயாங் தான் அவங்க கையில் இருக்க மில்க் பாட்டில் பிடுங்கிக்கிறான். என்ன என் பையன் பாய் அப்படின்ட்டு நீங்களும் கிச்சனுக்கு போயிடுறீங்க. ஸோ இப்போ டயாங் தான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க வச்சிட்றான். நீங்கள் தான் கிச்சனில் சமைச்சிட்ருக்கீங்க. டயாங்கும் இப்போ போய் குளிக்க போயிடுறான். ஸோ இப்போ டயாங் தான் குளிச்சுட்டு டவலோடு வந்து உங்களை பேக் ஹேக் பண்ணுறான். டயாங், பயந்தே போயிட்டேன். இப்படி தான் வருவியா? வேறு எப்படி வர்றது? குளிச்சிட்டியா? டயாங், இல்லை, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஃபீடும் பண்ணிடுறியா? என்ன டயாங் ப்ளீஸ்டா, நான் ஃபீட் பண்ணால் சாப்பிடவே மாட்டுறாடா. உங்ககிட்ட இருந்தால் தான் அமைதியாக சாப்பிட்றா. நான் இருந்தால் சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கா. சரி, ஓகே. இப்போ டயாங் தான் உங்களை கிச்சன் கவுண்டர் டாப்பில் தூக்கி உட்கார வைக்கிறான். என்ன 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 பண்ணுற? கிஸ். தரமாட்டேன். அப்பெல்லாம் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னா வேணும். போ உன் பொண்ணுக்கிட்டே, இல்லைன்னா ரொம்ப ஜலசாகவா. அயன், அவள் சின்ன பொண்ணு அயன், அவளுக்கு என்ன தெரியும்? ஓ, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ உனக்கு கிஸ் பண்ண மட்டும் எதுக்கு அவள் கத்துறா? இப்போ நீ எதுக்கு கத்துற? அவன் மறுபடியும் எந்திரிச்சிருவா. இப்போ நீங்கள் தான் அவன் கழுத்தில் கை போட்டு அவன் கிட்ட இழுக்கிறீங்க. இப்படியும் இப்பெல்லாம் பாப்பா வச்சுட்டு ரொமான்ஸே பண்ணமோ இல்லை தெரியுமா? அதான் இப்போ பண்ணுறேனே. கிழிச்சா ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுவேன். இப்போ என்னடானோ கண்டுக்க கூட மாட்டேங்கிற. ஃபஸ்ட்லாம் நான் கேட்காமலே எல்லாம் கிடைக்கும். இப்போ நானாக எல்லாமே கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆல் டைம் லாரா கூடயே தான் இருக்கேன். கல்யாணத்தப்போ என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? நீ தான் என் ஃபஸ்ட்டு பேபின்னு சொன்னல. இப்போ லாரா தான் என் ஃபஸ்ட்டு பேபிங்கிற. என் வயன் சிரிப்பிட்டு, இப்போ ரொமான்ஸ் வேணுமா வேணாமா? வேணும். இப்போ டயாங் தான் உங்கள் கிட்ட வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ எதுக்கு நீ இப்படி டவலோடு வந்திருக்க? உன்னை டெம்ட் ஏற்றலான் தான். உனக்கு என்ன, நீ டெம்ட் ஏற்றிட்டு போயிடுவ, அப்புறம் நான் தான் கஷ்டப்படுவேன். சரி,
எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன். சரி ஓகே. ஓ விட்டால் தான் போக முடியும். இங்கே என் கூடயே எப்பயாவது தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. அதுவும் அவள் தூங்குனாதான். நீ இருக்கும் போது அவள் தூங்கவே மாட்டேங்கிறா. தூங்குறதே அதிசயமாக இருக்குது. கஷ்டம்தான், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டயாங்கும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கும் ஃபீட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் தூங்க வச்சிடுறான். ஸோ அவனும் ஆஃபீஸ் தான் போயிடுறான். நீங்கள் தான் இப்போ வீட்டில் க்ளீன்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பாப்பா கிட்ட வந்து படுக்கிற. ஸோ அவள் தான் தூங்கிட்டுருக்கா. நீங்கள் தான் பாப்பாவை ஹேரெல்லாம் வந்துட்டு ரஃபில் பண்ணி விட்டுறீங்க. குட்டி வாண்டு தன்னோண்டில் என்ன சேட்டை பண்ணுற நீ? இன்னும் பெருசாயிட்ட. அவன்கிட்ட கூட சேர்க்க விட மாட்ட போல. அழகி எப்படி தூங்குறா பாரு அவங்க அப்பா வாட்டம். நீங்கள் தான் அவள் நோஸில் கையை வைக்கிறீங்க. அவள் க்யூட்டாக வாய்ஸை ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறா. அடிப்பாவி, நீ தூங்கலையா? லாரா தான் ஒரு மாதிரி கையை காலெல்லாம் ஆட்டிகிட்டு படுத்துட்ருக்கா. உன்னோட டேட்டா மாதிரியே இருக்க நீ. அந்த கண்ணு, மூக்கு, அந்த செரி லிப்ஸு அப்படியே டேட்டா உரிச்சு வச்சுருக்கா. அவன் ஆஃபீஸ் போகிற நேரம்லாம் உன்னை தான் வச்சு கொஞ்சம் வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, அவனோட மினி வெர்ஷன் தானே நீ. ஆனாலும் என்னை விட உனக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறான். எல்லாரா என்ன உனக்கு இந்த அம்மா தூக்குனா பிடிக்காது, அதே உண்டாடா தூக்குனா சிரிப்பீங்க. அப்படி என்ன தான் பண்ணியோ உண்டாடா. எப்போ பாரு லாரா லாரா லாரா. ஃபோன் பண்ணால் கூட லாரா என்ன பண்ணுறா, லாரா என்ன பண்ணுறா. என்னால் முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 o'clock போல் டைம் தான் உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ வயன், என்ன பண்ணுறான்? சும்மா தான் இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். லாரா, உனக்கு லாரா சாப்பிட்டாலா இல்லையான்னு கேட்கணுன்னா டைரெக்டாக கேளு. அதை விட்டுட்டு என்கிட்ட நீ சாப்பிட்டியான்னு கேட்காத. என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. உண்மையிலே எனக்கு அக்கறை இருக்குடு. ஆமாம் ஆமாம், ரொம்ப தான். ஏன் வேணும்னா ஆஃபீஸ்க்கே தூக்கிட்டு போயிடறாங்கள, இதுக்கு மட்டும் இதுக்கு கொஞ்ச நேரம் விட்டுக்கிட்டு. அப்படி தூக்கிட்டு வர முடிஞ்சால் தூக்கிட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். டயம் எனக்கு உனக்கு என்ன இல்லை, இன்னைக்கு நீ வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வரியா? ஸ்வீட்டா? ஏன் போன வாரம் தானே வாங்கிட்டு வந்தேன். என்ன எனக்கு ஸ்வீட் கிராவிங்ஸாக இருக்குது, வாங்கிட்டு வர மாட்டியா? ஸ்வீட் தானே, வாங்கிட்டு வரேன். சரி, இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வரியா? எதுக்கு? எதுக்கா? சும்மா தான். சரி, லாரா என்ன பண்ணுறா? தூங்குறா. ஓ சரிவேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்போ கூப்பிட்றேன். டயம் டயம் எதுவுமே சொல்ல கட் பண்ணுறான். உனக்கு அவன் பொண்ணு தான் முக்கியம், நான் முக்கியமே இல்லை. ஸோ நீங்களும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு லாராவை தான் பார்த்துட்டு ஃபீட்லாம் பண்ணிட்டு அவெல்லாம் நல்லா குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ்லாம் அழகாக பண்ணி விட்டுட்டு மறுபடியும் தூங்க வச்சிட்றீங்க. நீங்கள் தான் டிவி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டைம் வந்து ஒரு 4:30 போல் ஆகுது. உங்கள் வீட்டில் காலிங் பெல் தான் யாரும் ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் போய் பார்க்குறீங்க. பார்த்தா வெளியே டயாங் தான் நிற்கிறான். டயாங், நீங்கள் தான் அவனை வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி அதுக்குள்ளே வந்துட்ட? ஏன் நீ தானே சீக்கிரம் வர சொன்ன, நீ தான் அதை காதலே பார்க்கலையே. அது எப்படி? இந்தா. என்னது ஸ்வீட்ஸ் கேட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். பின்ன என் பொண்டாட்டி கேட்டா
எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேனா? சரி, பாப்பா எங்க? அவள் தூங்குறா. ஓ சரி வா அப்படின்னு சொல்லி டேங் தான் அவங்கள ப்ரைடல் ஸ்டைல் லிஃப்ட் பண்ணிக்கிறான். ஏய் என்ன பண்ணுற? வா, பாப்பா தூங்கும் போது தானே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். என்ன பண்ண போகிற? ஏதாவது பண்ணுவோம். அவன் தான் அவங்கள அப்படியே சோஃபாவுக்கு தூக்கிட்டு போகிறான். ஏய் என்ன பண்ணுற? அமைதியாக இருந்துன்னா எல்லாரும் எழுந்திருக்க மாட்டா. கத்துனா எல்லாரும் எழுந்திரிச்சிருவா. ஓகே, வாய்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்கார்றியா? எதுக்கு? உனக்கு ஒரு சர்ப்ரைஸா? என்ன? ஐஸை க்ளோஸ் பண்ணி உட்காரு, கொண்டு வரேன். ஓகே. என்ன நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்க. டயாங் தான் அவனோட காருக்கு போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரான். ஸோ அப்போ எடுத்துகிட்டு உங்கள் கிட்டக்க தான் வந்து உட்காடுறான். ஓகே, இப்போ நான் 1 2 3 சொல்லுவேன். அப்போ நீ வாய்ஸை ஓப்பன் பண்ணணும். ஓகே, ரெடியா? 1 2 3 அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்டென்ட் மாதிரியான ஒரு செயின் தான் இருக்குது. ரொம்பவே அழகாக சிங்கிள் ஸ்டோனில் இருக்கிற ஒரு செயின். டயா எனக்கா செயினா? ஐம் சாரி அண்ட் ஐ லவ் யூ. இப்போ நீங்கள் தான் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ. நீ என் கூட இருக்கிறது எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான். இதில் இந்த கிஃப்ட்லாம் எனக்கு தேவையே இல்லை. தெரியும் தான், இருந்தாலும் நான் தான் என் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையே. டைம் மட்டும் இல்லை, ரொமான்ஸும் தான் பண்ணுறதில்ல. ரொமான்ஸும் தான். சரி, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ரொமான்ஸ் எப்போ பண்ணுவ? பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த செயினை போடு. அப்படின்னு சொல்லி அந்த செயின் தான் உங்களுக்கு போட்டு விடுறான். நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் தான் டயாங்க தள்ளி விட்டுட்டு சோஃபாலே அவன் மேலே வந்து படுக்கிறீங்க. என்னாச்சு? எனக்கு இப்போ பரலாரா தான் நான் உன் மேலே தூங்குறா. நான் உன் மேலே தூங்குறேன். ஒரு 2 ஹவர்ஸுக்கு இந்த ப்ளேஸ் நான் புக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே அப்படின்ட்டு இப்போ நீங்களும் அவனோட செஸ்டில் தான் படுத்து தூங்குறீங்க. அவன் தான் உங்கள் ஹேரை ரஃபிள் பண்ணி டேப் பண்ணி தூங்க வைக்கிறான். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் போல் 2 பேருமே நல்லாவே தூங்கிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து லாரா தான் அழ ஆரம்பிச்சிட்றா. நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. டயாங் வேக்கப் ஆயிட்டான். இப்போ பொறுமையாக உங்களை சோஃபாவில் படுக்க வச்சுட்டு லாராவை தான் தூக்கிக்கிறா. லாரா என்னாச்சு? இங்கே பாருங்க, டேடா வந்துட்டேன். சரி உங்களுக்கு அதுங்க மம்மி தூங்குறாங்க, நம்ம வெளியே போகலாமா அப்படின்ட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் வெடிக்கெல்லாம் காட்டுறான். எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா டயம் இல்லை, பாப்பாவும் இல்லை. ஸோ இப்போ கண்ணை முழிச்சு பார்த்துட்டு எங்கே போவாங்க இங்கே? நீங்கள் தான் வெளியே போகிறீங்க. டயம் பாப்பா கூட விளையாடிட்டுருக்கேன். டயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எந்திரிச்சிட்டியா? லாரா என்ன டேடா வந்தோடனே டேடா கூட இருக்கீங்களா? இங்கே வாங்க மம்மி கிட்ட. ஸோ லாராவை தான் நீங்கள் தூக்கலன்னு பார்க்குங்க. பட் லாரா வரவே மாட்டேங்கிறா. டயாங்கோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டா. நீ பாரு, ஃபுல்லாக உன் கூடயே தான் இருக்கா. என் கூட சேரவே மாட்டேங்கிறா. பெருசாயிட்டும் சேரவும் போகிறதில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்டயும் சேருவா. அவங்ககிட்ட காட்ட தான் மாட்டுறா. மற்றபடி ஒன்று அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா மேடம் லாரா? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ?
அதனால தான் உங்கள் அப்பாக்கிட்டேயே இருக்கீங்களோ? ஸோ அப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் தான் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. டயாங் தான் லாராவுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கா. டயாங், நீ சாப்பிடு, நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிக்கிறேன். நீ ஃபீட் பண்ணால் அவள் சாப்பிட்ருவாளா? சாப்பிட மாட்டாதான், பட் இருந்தாலும் எப்படியாவது ஃபீட் பண்ணிடுவேன். பரவாயில்ல, நானே ஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே ஃபீட் பண்ணி முடித்து சாப்பிட்டு பாப்பா தான் தூங்க வைக்கிறீங்க. ஸோ இப்போ பாப்பா உங்களோட 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கா. டேங் தான் டேப் பண்ணி தூங்க வைக்கிறான், நீங்களும் பாப்பாவுக்கு டேப் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு டேங் தான் உங்களை லிஃப்ட் பண்ணுறான். டயம் என்ன பண்ணுறேன்? அமைதியார், பாப்பா தூங்கிட்டுருக்கா. எதுக்கு என்ன தூக்குற? நம்ம பக்கத்து ரூமுக்கு போகலாம். பக்கத்து ரூம் பாப்பாவை எதுக்கு தனியாக விட்டுக்கிட்டு? பாப்பா நல்லா தூங்குறா, சேஃபாக தூங்குறா, வா அப்படின்ட்டு உங்களை பக்கத்து ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறோம். பக்கத்து ரூம் ஃபுல்லாக ரொம்பவே டார்க்காக இருட்டாக இருக்குது. ஏன் இந்த ரூம் எவ்வளோ இருட்டாக இருக்குது? நீயே லைட் போடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி வச்சுக்கிட்டே தான் லைட் ஸ்விட்ச் கிட்டே போகிறான். நீங்களும் லைட் போடுறீங்க. அங்கே பார்த்தா ரூம் ஃபுல்லாக பலூன்ஸ், ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் சென்டரில் ஒரே ஒரு கேக் மட்டும் இருக்குது. ஹாப்பி பர்த்டே ஒயின். நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். இப்போ அவன் தான் உங்களை இறக்கி விடுறான். ஓ, பர்த்டேவா? நீ உன் பர்த்டேவை மறந்துட்டேன்னு எனக்கு தெரியும். சரி வா, கேக் வெட்டலாம். பட் நீங்கள் இன்னும் ஷாக்கில் தான் இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் கேக் வெட்டி டயாங்கும் ஃபீட் பண்ணுறீங்க. டயாங்கும் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுறோம். தேங்க்யூ. சரி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணு. என்ன? உனக்கு நான் ஃபஸ்ட்டு பேபியா இல்லை லாரா ஃபஸ்ட்டு பேபியா? வயல், எப்போவுமே நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பேபி. லாராவோட நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேபி. ஏன் இப்போ கூட நீ லாராவை செகண்ட் பேபின்னு சொல்ல மாட்டேன்? அது சரி, என் கிஃப்ட் எங்கே? கிஃப்டா? நான் வேணா உன் கிஃப்டாக இருக்கேன். ஓ, அப்போ நான் அந்த கிஃப்டை அன்ராப் பண்ணலாமா? உனக்கு வேணும்னா பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் தான் டயாங்கோட ஷர்ட்ஸ்லாம் அன்பட்டன் பண்ணுறீங்க. டயாங் தான் உங்களை பெட்டில் போட்டுட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். Taeyang, I love you. I love you too, Wayne. ஸோ இப்போ நீங்கள் தான் டயாங்கோட பேக் ஹேரை ரொம்ப க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. டயாங் ரொம்ப டீப்பாகவே உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. டயாங் உங்கள் செஸ்ட் கிஸ்டெல்லாம் கிஸ் பண்ணுறான். வல பக்கம் சுழலும் பூமி பந்து திரும்பி இடப்பக்கம் சுழலுது முன்னாலே. கைப்பிடி அளவு இருக்கின்ற இதயம் விரிந்தது துளை போலே. 20 வருஷம் பறவையை போலே சுற்றி சுற்றி திரிந்தேனே. இரண்டொரு நொடியில் உனக்குள்ளே விழுந்து முழுவதும் தொலைந்தேனே. எனக்குள் நுழைய நான் உனக்குள் வளைய, நாம் நமக்குள் கரைய, நம் உலகம் உரைய. புலிமானை வேட்டைதான் ஆடிடுவே காட்டில், மான் புலியை வேட்டைதான் ஆடும் இட
உலகத்தின் கலவையா. சரி ஓகேடா, அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட். இன்னொரு நல்ல ஒரு ஒன் ஷாட்டில் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து அப்புறம் சைக்கோ அப்சஷன் கண்டிப்பாக லேட்டாக தான் வரும், பட் ஆனால் நான் கண்டிப்பாக போடுவேன். பாய்.